Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம pickled shallots இல்லாட்டி vinegar onions எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 year வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். சோ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இதோட கீழ் பகுதியை கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இந்த கீழ் பகுதியில் ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இந்த மாதிரி போட்டுருங்க கத்தி வச்சு. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை 2ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 இன்கிரீடியன்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிருங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 8 முழு மிளகு, 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து பாதியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. தண்ணியும் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு செராமிக் ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு கிளாஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா அந்த பீட்ரூட் சாறு அது கூட இருக்கிற எல்லா பொருட்களோடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 டே ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிக்கிள்டு ஷாலட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 year வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இது நீங்கள் தயிர் சாதம் கூட இல்லாட்டி ஷவர்மாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பிக்கிள்டு ஷாலட்ஸ் ஆர் வினிகர் அனியனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.